சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தகுந்தபோது என்னோட கூட வருகிறேன். இதோ நான் மரித்தேன், சதா சர்வ காலம் உங்களுக்காக உயிரிழக்கும் சொன்னவர். கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையற்று ஊழியம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையிலான நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சர்வ வல்லமை பொருந்தின கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ராஜாவே, உங்க நாமத்தை நாங்கள் இந்த ராத்திரி பொழுதில் உயர்த்துகிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று யோபு பக்தன் சொன்ன வார்த்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். பரலோகத்தின் தேவனே ஆண்டவரே, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனோ கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் கர்த்தருடைய நாமத்துக்கென்று புசிக்கிறான், புசியாதிருக்கிறவனோ கர்த்தருடைய நாமத்துக்கென்று புசியாதிருக்கிறான் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்ன வார்த்தை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த நாட்களை நாங்கள் விசேஷித்துக் கொள்கிறோம். யோதாம் அகிமோத்துன்னு சொல்லப்பட்ட இந்த குழந்தைக்கு ஆண்டவரே ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதை நாங்கள் செலிப்ரேட் பண்றோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜார்ஜா இருக்கட்டும், மெர்சியா இருக்கட்டும், எமிமாவா இருக்கட்டும், யோதாமா இருக்கட்டும், இந்த 4 பேரும் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்துக்கென்று ஊழியம் செய்யும்படி தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாய் ஒப்பு கொடுக்க, சரண்டர் பண்ண, அர்ப்பணிக்க ஆண்டவரே இந்த நாளை நியமித்து கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், நல்ல வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், நல்ல அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம், நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், நல்ல இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், காருண்யத்துக்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை, உன்னத பலிகளை, மகிமையின் பலிகளை, மாறாத பலிகளை, மாசற்ற பலிகளை, பரிசுத்த பலிகளை பரலோகத்தின் தேவனுக்கென்று இந்த ராத்திரி பொழுது நாங்கள் உயர்த்துகிறோம். Glory to Jesus, glory to Jesus, glory to Jesus. Every knee shall bow, every tongue confess in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா நாவுகளும் இயேசு என்று சொல்லும், எல்லாருடைய முழங்காலும் ஒரு நாள் இயேசுவுக்கு முன்பாக முடங்குமே. அந்த வார்த்தையை நினைவு கூறுகிறோம். அது எந்த ஜாதியோ, எந்த குலமோ, எந்த கோத்திரமோ ஒரு நாள் இயேசு ராஜாவுக்கு முன்பாக மண்டியிடுமே. பவுல் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுகிறேன். பவுல் சொன்ன வார்த்தை நினைவு கூறுகிறேன். ஓ ஹalleluya, ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. தடைகளை உடைக்கிறவரும், கட்டுகளை அறுக்கிறவரும், அந்தகாரத்தின் வல்லமைகளை முறித்தவருமாகிய சர்வேஸ்வரனே, சர்வ வல்லமை உள்ளவரே, சர்வத்துக்கும் அதிகாரியே, சர்வ பிதாவே ஆண்டவரே, எங்கள் பாடல், எங்கள் ஆராதனை, எங்களுடைய செய்தி, எங்களுடைய சாட்சி ஆண்டவரே, இந்த பர்த்டே செலிப்ரேஷன் ஆண்டவரே, அதற்கு முன்னாடி நடக்கூடிய டெடிகேஷன், பிரதிஷ்டை எல்லாத்தையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் துரிதமாய் ஒவ்வொரு ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. புறஜாதி மக்களோ இல்லை பெந்தேகோஸ் மக்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்கெல்லாம் எங்களை இன்வைட் பண்ணுமோ அவர்களை கர்த்தர் துரிதப்படுத்தி கொண்டு வந்து தேவன் தம்முடைய நாமத்தையும் மகிமைப்படுத்துவீராக. கர்த்தர் கனப்படுவீராக. என் கர்த்தர் மேலோங்குவீராக. நீர் பெருகுவீராக. நாங்கள் சிறுகட்டும். கர்த்தாவே, உம்முடைய கீர்த்தி எங்கும் பிரசித்தி ஆகட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, எல்லா நாமத்துக்கு மேலான நாமக்காரர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் இதோ இந்த ராத்திரி வேளையிலே, இந்த பகலின் குளிர்ச்சியான சாயங்கால வேளையிலே உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, எங்களை வாழாக்காமல் தலையாக்கிறோம், எங்களை கீழாக்கள் மேலாக்கிறோம், எங்களை கீர்த்தியிலும் கனத்திலும் மகிமையிலும் புகழ்ச்சியிலும் ஐஸ்வரியத்திலும் ஆசீர்வாதத்திலும் பரிசுத்தத்திலும் சாட்சியிலும் நிலைத்து நிற்க செய்கிறோம். ஐயா சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஐசக் பாஸ்டர் வாங்க, கிருஷ்ணகிரி பாஸ்டர் ஆரம்பிச்சோம். பிரைஸ் தி லார்ட். நாம் யாவரும் செபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நன்றி அப்பா, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் உன்னதமான பரலோக பிதாவே, அந்த காரை இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தது மட்டுமல்லாமல் உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கின்ற ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு நல்கி கொடுத்து ஆண்டவரே, உம்முடைய அடிசுவடிகளை பின்பற்றும்படி எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, இந்த விசேஷமான இந்த பிரதிஷ்டை, இந்த அர்ப்பணிப்பு, இந்த தியாக நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்
அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். அவன் எங்கேயோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்த வாக்குமாறாத தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஜாதிகளிலே ஒருத்தனையும், ஜனத்திலே ஒருத்தனையும், இனத்திலே ஒருத்தனையும், குடும்பத்திலே ஒருத்தனையும் ஆண்டவரே நீ தேர்ந்தெடுத்து பிரித்தெடுத்து அழைத்து அபிஷேகித்து உயிர்ப்பித்து உம்முடைய எல்லா விதமான அதிகார வல்லமைகளை, கிருபைகளை, ஆண்டவரே வேத அறிவை, ஆண்டவரே வேதத்தின் வெளிச்சத்தை, ஆண்டவரே நீர் விசேஷமாக நீர் போதிக்கின்ற ஆண்டவரே வரங்களை கொடுத்து வேதத்தை குறித்ததான வெட்கப்படாத ஊழியக்காரர்களாக இருக்க ஆண்டவரே எங்களை மற்ற ஜனங்களுக்கு ஒரு பிரதிபலனாக, பிரதிபலிப்பாக, வெளிச்சங்களாக ஆண்டவரே பிரதிபலிக்க எங்களை முன்குறித்திருக்கிறீர். அப்படிப்பட்ட இந்த அர்ப்பணிப்பு நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த திருச்சபைக்காக உமக்கு நன்றி. இந்த திருச்சபையிலே இப்படிப்பட்ட நிறைய ஊழியர்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். சிசரமாக அந்த நாட்களிலே ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கக்கூடிய இந்த குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாச மக்களுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான இந்த நிகழ்ச்சிகளை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஆளுகையினாலே, உம்முடைய மகிமையினாலே, உம்முடைய அன்பின் மேகத்தினாலே எங்களை மூடிக்கொள்வீராக என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கிருபை பாராட்டும் தெய்வீக பிரசன்னம் முடிவு வரைக்கும் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் எல்லாம் உடைய மகன் மகள் பிரதிஷ்டைக்காகவும் பிறந்த நாளுக்காகவும் வந்திருக்கிற எல்லாரையும் நான் ரொம்ப தாழ்மையோடு வரவேற்கிறேன். பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியாக வந்த நல்ல உள்ளங்களுக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். நாம் தொடர்ந்து பாடல் பாடுவோம். ஒரு பாடல், முதல் பாடல், பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. இந்த பாடலை கூட நல்ல உற்சாகத்தோடு பாடுவோம். தேவ ஆவியானவர் நம்மை ஆட்கொள்வாராக. கரங்களை தட்டி பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, மென்மையானவரே மேக சம்பமே, மென்மையானவரே மென்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே,
பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே யுத்தங்கள் செய்பவரே யோதானை பிளந்தவரே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே பெருமழையாய் பிரவேசிக்க பெருமழையாய் பிரவேசிக்க உள்ளங்கை மேகமே உள்ளங்கை மேகமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே கனிதரும் மரமாக கனிதரும் மரமாக காப்பாற்றி என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே. அல்லேலூயா. அவர் நம்மேல் பனி போல பொழிகிற தேவனாயிருக்கிறார். என் நாமத்தின் நிமித்தம் எங்கு 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்திலே நான் வாசமாயிருப்பேன். என்னை எந்த ஸ்தானத்திலே நீங்கள் அழைக்கிறீர்களோ அதே ஸ்தானத்திலே நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி அதை அநேக பரிசுத்தவான்களிடத்தில் நிறைவேற்றின தேவன். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் தான் நம்மத்தில் அவர் அசைவாடுகிறவராய் வருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கென்று, மனுஷனுக்காக அல்ல தேவனுக்காக நம்ம தட்ட போறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. எங்கெல்லாம் கூடுறோமோ அங்கெல்லாம் ஓசையுள்ள கைத்தாளம் தேவை. ஹல்லேலூயா. எலக்ட்ரானிக்கல்ஸ் இருக்கட்டும், ஆனாலும் அதுக்கு மேல என்ன செய்யணும்? நல்ல கையை தட்டும் பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்வாரு? மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சத்தம் வரலையே. ஹல்லேலூயா. நல்லா உறக்க பாடுங்க. அநேக ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் தெரியும்படியாய் கர்த்தருடைய நாமத்தை பாடணும், பேசணும். உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். என் இயேசையா, என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா.
என் இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீரானே, எவ்வேளையும் ஐயா நீரானே. இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டே. என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என்னில்லாவே ஐயா நீராரே, என்னில்லாவே ஐயா நீராரே. இயேசையா இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டே. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. நல்லா விசுவாசத்தோடு பாடுங்களேன். இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, என்னாலுமே ஐயா நீராரே, என்னாலுமே ஐயா நீராரே. இயேசையா இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டே. என் ஜீவனும் நீரே, என் பலனும் நீரே, என் ஜீவனும் நீரே, என் பலனும் நீரே.
நீதானே என்னாலுமே ஐயா நீதானே ஏசையா ஏசையா அல்லேலூயா என் ஏசையா அல்லேலூயா என் ஏசையா அல்லேலூயா உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் ஏசையா அல்லேலூயா ஏசையா அல்லேலூயா ஏசையா அல்லேலூயா ஏசையா அல்லேலூயா உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் ஏசையா அல்லேலூயா ஏசையா அல்லேலூயா ஏசையா அல்லேலூயா ஏசையா அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால அவருக்கே அதை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட சொன்னேன். ஐயா 2 பிள்ளையும் கவனமா இருக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. கவனமா இருக்கிறியா இல்ல ஆர்வ கோளாறுல ஏதாவது செய்யறியா? ஐயா என்னை பார்த்தா ஆர்வ கோளாறு மாதிரி ஏதாவது தெரியுதா அப்படின்னா இல்ல. எல்லாரும் உலகத்துல செய்ய நினைப்பாங்களே என் பிள்ளை என்னை விட நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என் பிள்ளை நல்லா பாடணும், நல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும், நிறைய டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும், நிறைய வேலைகளை கத்துக்கணும், நிறைய வேலைகளை கத்துக்கணும். ஊழியத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே என் பிள்ளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அப்ப இடையில ஒரு சம்பவம் நடந்தது. எல்லா சர்ச்சஸ்லயும் சர்ச்சஸ் இருக்கு, ஆனா அதனுடைய வழிமுறை இதை எப்படி நம்ம திறன்பட நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீலுக்கு, சட்டம் தெரிஞ்ச வக்கீலுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடனே அது ஒரு பிரச்சனையில மாட்டின உடனே ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே என் பிள்ளை வக்கீலுக்கு தான் நான் படிக்க வைக்கணும், என்கிட்ட தகுதி இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா உங்களுடைய நாமம் மாத்திரம் தான் என்கிட்ட இருக்கு, அதை வச்சு நான் விசுவாசத்தினால இதை எப்படியாவது சாதிச்சுன்னு ஆண்டவரே அப்படின்ட்டு கேட்டிருக்கேன். ஏன்னா அநேக சபைகளுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமையான இடத்தை நான் பார்த்திருக்கேன். அதனாலதான் இந்த வெற்றிடத்தை என் வாழ்க்கை இன்னைக்கு வெற்றிடம், ஆனாலும் என் விசுவாசம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வரும் என்ற விசுவாசம் எனக்கு இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடுவோம். எழுந்து நிற்போமா? வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல வாய்களை திறந்து என் வாழ்க்கையை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என் வாழ்க்கையே உம்மிடத்துல நான் சரணடைகிறேன்ப்பா, என் முழு வாழ்க்கை ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன். என்னை எந்த தேவைக்கென்று வைத்திருக்கிறீரோ, என்னை எந்த சித்தத்துல வைத்திருக்கிறீரோ, உம்முடைய ஊழியத்திற்கு நான் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு என்னை பயன்படுத்துங்கப்பா, நான் சரண்டர் பண்றேன். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோடு மனங்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடுவோம். நம்ம வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீ
நீதானையா, என் வாழ்வே நீதானையா. என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவன் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீ போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீதானையா, என் 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 வாழ்வே நீதானையா. நீ மாற்றம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாற்றம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பருமே நிலைப்பருமே பருமே நிலைப்பருமே, இருவையினால் தான் வாழ்கின்றேன், இருவையினால் தான் வாழ்கின்றேன். வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் 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 வாழ்வே நீதானையா. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேன். வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் 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 வாழ்வே நீதானையா. மாறிப்போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா, மாறிப்போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து, நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல்
கொடுத்தீரையா. வாழ்வே நீதானையா, என் 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 வாழ்வே நீதானையா. என் இயேசுவே என் ஜீவனை, என் ஜீவன் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே நீ போதுமே, என் வாழ்விலே வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கை முழுக்க நீங்க தான்ப்பா. உலகம் எங்களை கைவிட்டு இருக்கலாம், உறவுகள் எங்களை கைவிட்டு இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் பரலோகத்தில் இருந்து எங்களை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொரு நாளும் தன் கண்மணியை போல பாதுகாத்து ஜீவனோடு கூட வச்சிருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. எங்களை உம்முடைய உள்ளம் கைகளிலே வரைந்து ஒரு இமை பொழுது கூட தகப்பனை மறக்காமல் எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாட்களில் கூட தகப்பனை எங்களை ஒன்று சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர் மீதியான வேலையை கூட பயன்படுத்தும் ராஜா. பொறுப்படுங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம மத்தியில் வந்திருக்கிற மார்க்ரேட் சாந்தி அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் கர்த்தருடைய கிருபையில் ஒரு 2 வருஷம் இருந்தேன். ஒரு 7-8 ஊழியக்காரங்க அந்த அம்மா வீட்டில் உருவாக்க கர்த்தர் உதவி செஞ்சார். 7 ஊழியக்காரன் 8 ஊழியக்காரன் இருப்பாங்களா, 8 ஊழியர் எல்லாமே சர்ச்சு கட்டியிருக்கான். சின்ன பசங்க தான், 25 வயசு 30 வயசு பசங்க உருவாக்கும் போது 2 வருஷம் பயங்கர ஒரு 3 நாள் பிரேயர். ஆண்டோடைய கிருபையில் வின்சென்ட் செல்குமார்ட்ட போயிட்டு வந்தேன். அப்போ அம்மா சொன்னாங்க, வின்சென்ட் அண்ணன் போயிட்டு வந்த மெசேஜ்லாம் கொடுங்கன்னாங்க. 3 நாள் வின்சென்ட் அண்ணன் கொடுத்தது கம்மி தான். அன்னைக்கு கிட்டத்தட்ட 3 நாள் கொடுக்க ஆண்டு உதவி செஞ்சாங்க. அம்மா ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. பிரசங்கத்துக்காகவும் பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 என் தகப்பனே. பரலோக தெய்வமே, பரலோக ராஜாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்துக்காக, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. இங்கு எல்லாரையும் ஒருமனப்பட்டு கூடி வர செய்திரே, உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. பரலோக தெய்வமே உமக்கு நன்றி. பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. இந்த வேலையில கூட அந்த 2 பிள்ளைகளையும் உங்க கருத்துல தாழ்த்துறோம் அப்பா. யோசுவாவோடு இருந்தீங்களேப்பா, பலங்கொண்டு திடமனதா இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் அவன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தீங்களே அப்பா. இந்த பிள்ளைங்களை யோசுவா போல நடத்துங்கப்பா. அப்பா ஆண்டவரே, ஆலயத்தை விட்டு விலகாமலும் ஆண்டவரே அநேக இஸ்ரவேலரை வழிநடத்தின பிள்ளைகள் பிள்ளைகளாய் மாற்றட்டும் அப்பா. மாற்றுங்கப்பா, நீங்க மாற்றுங்கப்பா. சின்ன வயதிலிருந்தே அவங்களோடு பேசி நடத்துங்க ஏசப்பா. ஒரு சாமியோடு பேசுனது போல இந்த பிள்ளைங்களோடு பேசி ஆண்டவரே பரிசுத்த பாதையில நடத்தி ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது போல ஆண்டவரே பாதுகாத்து நடத்துவீராக அப்பா. உங்க பிள்ளைங்களை பாதுகாத்து நடத்த இதுவே வழி என்று சொல்லத்தக்கதாய் பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிங்க தகப்பனே. அடுத்து வரும் ஒவ்வொரு காரியங்களும் உங்க கரம் கூடவே இருக்கட்டும். பிள்ளைகளோடு இருங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
சர்வவல்லமையுள்ள தேவன் அவருடைய மகா பரிசுத்த அன்பின் கிருபையிலும் இரக்கத்திலையும் மட்டுமாய் நம்மளை அனைவரையும் வழிநடத்தி பாதுகாத்து ஜீவன் தந்து போஷித்த தேவனுக்கு நன்றி. இந்த சாயங்கால சமயத்தில் ஜார்ஜினுடைய சகோதரன் பிள்ளையினுடைய விஷயமாக இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுவதற்காக கூடி வந்திருக்கின்றோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம், தேவனுக்குள் கடந்து செல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசு உங்கள் அன்பின் ரட்சணை கர்த்தர் கிறிஸ்து பிதாவே, பரலோகத்தின் தேவனே, அன்பின் ஆண்டவரே இயேசு உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் தோஸ்திருக்கின்றோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. உடைய கிருபை இரக்கம் பெரியது. சர்வ வல்லமையுள்ள தேவன் உடைய கிருபை இரக்கம் தயவு பெரியது. வல்லமையின் தேவனை வழி நடத்தும். ஓ ஜீசஸ், ஓ பா அல்லா தேவா அல்லா பா ரபா அல்லா கத்த ரதி யாமே நாளே லூயா துதிக்கிறோம். ஓ பிரசன்னம் தேவனை இறங்கி வரட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுமனே என் தேவனை முடித்து ஜெபிக்கிறோம். ஆரம்பம் அற்பமாய் இருக்கும் என்று சொல்லவே சொன்னீர், ஆனால் காரியம் வாய்க்கு செய்யும் போது அது செழித்து போகும் என்று சொன்ன தேவனை உமக்கு நன்றி. துதிக்கிறோம் தோசுகிறோம். ஓ கிருபையும் இரக்கம் உள்ள சர்வ வல்லமை தேவனே, ஆண்டவரே இந்த கூடைக்கு ஆரம்பத்தில் இருந்து ஆண்டவரே அந்த கடைசி வரைக்கும் கூட மீறி இருந்து வழிநடத்தி மகிமை பெருமனே தேவா முடித்து ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி சொல்கிறோம். வேதாமை பேசும் இந்த குறைந்த நேரத்தை ஆண்டவருடைய அன்பின் கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் எங்களோடு பேசும் ஆசீர்வதியும் எங்களுக்கு தேவையானது கொடுக்கும்படியாக என் அன்பு கர்த்தர் இயேசு மகா பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஜெபிக்கலும் செவிகளை திறந்தலும் வாக்கியத்தை எங்கள் இருதயத்தில் பதிய வையும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தேவனுக்கு நன்றி. நேரம் கொஞ்ச நேரம் இருப்பதால் தேவனுக்குள் ரெண்டு வாக்கியத்தை மாத்திரம் தேவனுக்குள் ஞாபகம் செய்து கொண்டு முன்னுக்கு செல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 21வது வசனம். 21வது வசனம் நானே படிக்கிறேன் பாருங்கள். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அதை கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இங்கே ஒரு 3-4 குறிப்புகளை வரைக்கும் பிள்ளையை குறித்து தேவனுக்குள் ஞாபகப்படுத்துகிறேன். தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும். முதல் வசனம், பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே. 2வது பாகம் அதை குறித்து நான் விட்டுட்டு, அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே இயேசு என்று பெயரிட்டார்கள். இந்த கர்ப்பத்தின் கனி, இந்த பிள்ளை பிறப்பதற்கு முன்னதாகவே நிர்ணயிக்கப்பட்டது. அதிகமாக சொல்ல நேரமில்லை, குயிக்காக முடித்துக் கொண்டிருக்கிறேன். ஒன்று, இங்கே கிரேக் லாங்குவேஜில் போனால் இயேசு என்ற பெயர் மெஸ்ஸியா நமக்கு தெரியும். இந்த மெஸ்ஸியா என்றால் அபிஷேகம். கிரேக் லாங்குவேஜில். அதை இப்ரூ லாங்குவேஜிற்கு போய் பார்த்தால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது கிறிஸ்து என்றாலும் அபிஷேகம். இது தேவ வார்த்தை தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது. ஆனால் இங்கு மற்றொரு இடம் தேவதூதனால், தேவனுடைய வசனத்தை கவனித்தால் தேவதூதனால் சொல்லப்பட்டபடி அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். 1 மெஸ்ஸியா, 2 கிறிஸ்து, 3 இயேசு. அப்ப இயேசு என்ற பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது தேவதூதனால் அறிவிக்கப்பட்டது. அப்படி என்றால் அது யார்? தேவனால் அபிஷேகம் பெற்றவர். தேவனால் அபிஷேகம் பெற்றவர் இயேசு கிறிஸ்து. 2 பேர், ஒன்று கிரேக் லாங்குவேஜில் தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டது மெஸ்ஸியா, அபிஷேகம். 2 எபிரேய லாங்குவேஜில் சொல்லப்பட்டது கிறிஸ்து, அதனுடைய அர்த்தம் அபிஷேகம். ஆனால் இயேசு ஆண்டவர் தேவன், பிதாவாகிய தேவன் தம் குமாரனை நமக்கு அனுப்பியது இம்மானுவேல். யெஷயா தீர்க்கதரிசி சொன்னார். நமக்கு தெரியும் இம்மானுவேல் என்றால் என்ன? கூடவே இருக்கின்றவர்.
மாத்திரமல்ல, கூடவே இருக்கின்றவருடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு நமக்கு தேவைகளை, நம்முடைய தேவைகளை சந்தித்து வருகின்றவர். நம்முடைய கஷ்ட நஷ்டங்களில், துக்க துயரங்களில், இக்கட்டில், வேதனையில் மாட்டிக்கொண்ட தருணத்தில், உன்னும் மரணத்தில், உன்னும் வியாகுலத்தில், அனைத்து காரியங்களிலும் இருந்தும் தேவன் நம்மளை விடுவிக்கிறவர். அந்த தேவன் இயேசு கிறிஸ்து பிள்ளையாக பிறந்தார். அதுதாங்க அந்த பிள்ளை பிறந்ததினால் தேவனுடைய வசனம் சொல்லிருக்கிறது. 32 நீங்க பார்த்தால், உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்ற யார் என்று சொன்னால், இதை குயிக்கணும். சீமோன் தீர்க்கதரிசி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிறக்கின்ற வரைக்கும் நீ இந்த பூலோகத்தை விட்டு போக கூடாது என்று சொல்லி தேவனால் எச்சரிக்கப்பட்ட பிரிவாடு தேவ ஆலயத்தில் அவர் இயேசு கிறிஸ்து 8ஆம் நாளில் ஆலயத்திற்குள் வருகிறது வரைக்கும் அவர் காத்திருந்தவர். அவர்தான் சொல்கிறார், உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் இப்ப ரட்சிக்கப்பட்டு விட்டார். தேவனுடைய வசனம் படிச்சவங்களுக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்டு விட்டார். இப்போ தேவனுடைய வசனம் சொல்ல, அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக இயேசுவும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இன்றைக்கு ஜார்ஜம் அவருடைய மனைவியாரும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த கர்ப்பத்தின் கனியை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, சத்தியத்தை குறித்து போதிப்பதற்கும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நாள் இதுதான். அதான் சொன்னார், என்னுடைய பிள்ளை பிள்ளையினுடைய பிள்ளை பிள்ளையினுடைய பிள்ளை தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி, நாங்கள் வர்றதுக்கு முன்னதாகவே வீட்டில் ஜெபம் பண்ணி புறப்பட்டேன். தேவன் சொன்னார், ஆண்டவரே இப்படி இருக்குது என்ன என்று சொன்னால், ஆண்டவர் அப்பவே சொல்லிட்டார், ஆரம்பம் அற்பமாய் இருக்கும், ஓ ஜீசஸ் முடிவு வல்லமை கனமாய் இருக்கும் என்று. அப்போ நினைச்சேன், அவர்களுடைய ஜெபம் தேவன் கேட்டிருக்கின்றார். அதே சமயம் இன்னைக்கு அற்பம், அதனால இன்னைக்கு கூடிக்க நேரம் எல்லாம் குயிக்க இந்த பக்கம் போய்கிறது தேவன். அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பின் நிமித்தம் உலகத்துக்கு என்ன கிடைத்தது? ரட்சிப்பு. எல்லா ஜனத்துக்கும் ரட்சிப்பு கிடைத்தது. அடுத்த வசனம் புரியும். தேவனுடைய 36 ஒரு வசனம் சொல்லுகிறது, ஆசேருடைய கோத்திரத்தாலும் வானுவேலன் குமார்த்தமே ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னிய பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தால், ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால், அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து, ஒரு நிமிஷம், எருசலேமிலே மீட்பு உண்டாகும். எருசலேமை மீட்கதற்கே ஒருவர் தேவைப்படுகின்றார். நிறைய சொல்ல இல்லை. இப்ப தேவனுடைய எருசலேமின் மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து அன்னைக்கே இயேசு கிறிஸ்துவை ஆலயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்று பிரசங்கம் பண்ணிவிட்டார்கள். அதுதான் அதனுடைய அர்த்தம். தேவனுடைய வசனம் தான் சொல்லுகிறது. காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். இப்ப காத்திருக்கிறது யார்? ஜார்ஜ் அவருடைய மனைவியினுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கை, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வருகையை, அவருடைய பரலோகத்தை குறித்து போதிப்பதற்காக காத்திருக்கக்கூடிய ஆட்கள் இந்த பூலோகத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதிப்பதற்கு இன்றைக்கு இந்த அபிஷேகம் அவருடைய பிள்ளையை குறித்து ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த கூடிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் எடுத்துங்க. ஆதியாகமம் முதல் முடிச்சால் ஆதியாகமம் 29வது அதிகாரம் 29 எடுத்துட்டீங்களா? 33வது வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்று கேட்டருளே சொல்லி, அற்பமாய் எண்ணப்பட்ட காலத்தில் தேவன் கொடுத்த கர்ப்பத்தின் கனி எது? சிமியோன்.
ஒன்று ஞாபகம், அற்பமாய் எண்ணப்பட்ட காலம். அடுத்த வசனம் 34 படிங்க. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி அவனுக்கு லேவி என்று முதல் தடவை இயேசு என்ற குழந்தை பிறந்தது. அவரை குறித்து சொல்லப்பட்டது என்ன? ரட்சணியம் நமக்கு தந்து இருக்கின்றார். முதல். இரண்டாவது, அற்பமாய் எண்ணப்பட்ட காலத்தில், தேவன் ஞாபகம் செய்து கொண்ட காலத்தில் அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டு, நான்காவது இடத்துக்கு வரும்போது தேவனுடைய வசனம் சொல்லுகிற 34 பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் குமாரனுக்கு, என் புருஷனுக்கு 3 குமாரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்து இருப்பார் என்று சொல்லி அவனுக்கு. இப்ப இந்த லேவி செய்தது என்ன? தேவனுடைய பரிசுத்த கூடாரத்தின் ஊழியத்தை செய்ய வேண்டும். அற்பமாய் எண்ணப்பட்ட காலத்தில் தேவன் ஆசீர்வதித்த கர்ப்பத்தின் கனி சிமியோன். ஆனால் தேவன் ஞாபகம் செய்து கொள்ளவில்லை. அதுக்கு பிற்பாடு பிறந்த குழந்தை லேவி என்னோடு சேர்ந்து இருப்பார். இப்போ தேவனுடைய ஜனத்தினுடைய ஊழிய பரிச்சரியத்தில் ஒன்று ஆசாரியன் இருக்கின்றான். அதுக்கு அடுத்தது யாரு? லேவி. இந்த லேவி கோத்திரம் தான் தேவனுடைய நிபந்தனையை பெட்டியை தூக்கணும், வைக்கணும், எடுக்கணும், முன்னுக்கு போகணும், செய்யணும். இது தேவனுடைய பரிச்சரியம். வேற யாரும் தொடக்கூடாது, வேற யாரும் கிட்ட சேரக்கூடாது. இன்றைக்கு தேவனுடைய கிருபையில் அற்பமாய் எண்ணப்பட்ட காலத்தில் இன்றைக்கு ஜார்ஜினுடைய வாழ்க்கையில், அவருடைய மனைவியுடைய வாழ்க்கையிலும் சுமையோன் பிறந்திருக்கலாம். ஆனால் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை லேவிக்கு தான் அங்கு தேவன் கொடுக்கின்றார். தேவனோடும், தேவனுடைய உடன்படிக்கையோடும், தேவனுடைய நிபந்தனை பெட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியம் இங்கே லேவிக்கு தான் இருக்கின்றது. மற்றொன்று அடுத்த வசனம் சொல்லுது 35 பாருங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். போதும். இப்ப அடுத்தது நான்காவது ஸ்தானத்தில் எங்கேது? யூதா. யூதா என்றால் கர்த்தரை ஆராதிப்பது, துதிப்பது. ஏற்கனவே சொன்னேன், லேவி குடும்பம் நிபந்தனை பெட்டிகளை தேவனுடைய பரிச்சரியத்துக்கு மாத்திரம்தான் அவர்கள் உதவுவார்கள். ஆராதனைக்கு உள்ளே போகக்கூடாது, ஆசாரியன் தான் போகணும். ஆனால் இங்க அடுத்த வசனத்துக்கு வரும்போது யூதா என்றால் கர்த்தரை துதி. அப்ப துதிக்க யார் போயாகணும்? ஆரோன் போயாகணும். அவர்தான் உலக ஜனங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செலுத்த தேவ பரிசுத்த சன்னதியில் போயாகணும். ஒன்று பரிசுத்த ஸ்தலம், 2 அதிபரிசுத்த ஸ்தலம். அதிபரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்வதற்கு ஆரோனுக்கு தான் அருகதை இருந்தது, அதிகாரம் இருந்தது, மற்றவர்களுக்கு யாரும் இல்லை. ஆனால் லேவி தேவனுடைய ஆலயத்து பரிசுத்த ஸ்தலத்தை வரைக்கும் போகலாம், பெட்டியை தூக்கலாம், வைக்கலாம், சுமந்து கொண்டு போகலாம். எல்லா காரியத்துக்கும் உட்பட்டது லேவி குடும்பம். யூதா குடும்பம் ஆராதிக்க பிறந்தது. யூதாவது தேவனோடு ஒன்று சேர்ந்து, ஆண்டவரோடு ஒன்று சேர்ந்து, கிறிஸ்துவோடு ஒன்று சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய பாக்கியம் யூதாவுக்கு கொடுத்தார். அந்த யூதா கோத்திரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதுதான் நாங்கள் பார்க்கின்றோம். ரட்சணத்தின் சந்தோஷத்தை என் கண்கள் கண்டது. இப்போ இங்க இருக்குது. ஒன்று, இயேசு கிறிஸ்து பிறப்பு, நமக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், ரட்சணத்தின் சந்தோஷம். 2, லேவி பிறந்தது, ஊழிய பரிச்சரியத்துக்கு என்று. 3, யூதா தேவனை ஆராதிக்க. எப்படி நீ ஆராதிக்க முடியும்? ஆராதிக்க வாய்ப்பே இல்லை. இப்ப அதுக்கு சொன்ன யாத்திரையாகமம் 13வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. 5க்கு போயிடுவாங்க. ஒரு நேரம் இல்லை, குயிக்க போயிடுவாங்க. யாத்திரையாகமம் 13வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதர்களும் மிருக ஜீவன்களும் கற்பத்திலிருந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்தி அது என்னுடையது. கேட்கறீங்களா இல்லையா?
தேவன் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதர்களும் மிருக ஜீவனும் கற்பத்திலிருந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து. இன்னைக்கு அந்த கூடிக்கை எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? ஜார்ஜ் அவருடைய மனைவி இவர்களுக்கு இருவருக்கும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லது அபிஷேகம் ஏற்கனவே சொன்னேன். தேவனுடைய தீர்க்கதரிசி புஸ்தகங்களில் ஆண்டவருடைய வாக்கியம் சொல்லுகிறது, ஒன்று மெசையா என்றால் அபிஷேகம், அது கிரேக் லாங்குவேஜ். இரண்டு கிரேக் எபிரேய லாங்குவேஜில் எழுதப்பட்ட தேவனுடைய வருகை பிறப்பை குறித்து அது கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் அபிஷேகம். இந்த ரெண்டுமே சேர்ந்தது. தேவன் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவன் நமக்கு அனுப்பினார். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள இங்கு தேவன் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு மனிதர்களும் மிருக ஜீவனும் கற்பத்திலிருந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து. முதல் முக்கியம் பரிசுத்தப்படுத்து. அங்கேயும் 8ஆம் நாளில் தேவனுடைய ஆலயத்தில் மோசே நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் தர்மசாஸ்திரத்தின் பிரகாரம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ண வந்துபட்டார்கள். அங்கும் காட்டுப்புறா அர்ப்பணிக்கப்படுகிறது. நேரம் இல்லை, குயிக்க 20 நிமிஷம் சொல்றதுனால குயிக்க முடிச்சு. இன்றைக்கு இந்த பிள்ளை ஜார்ஜ் அவருடைய மனைவியுடைய பிள்ளைகளை இன்றைக்கு தேவனுடைய ஜீவ சந்நிதியில் இன்னைக்கு அபிஷேகம் செய்யப்படுவதற்கு அல்லது கர்த்தருக்கு என்று தேவனுக்கு என்று ஒப்பு கொடுப்பதற்காக இன்னைக்கு இந்த கூடிக்கை தேவனுடைய ஆலயத்தில் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு இதோ இந்த பானுவேலின் குமார்த்தி அன்னாள் போல இன்னைக்கு சிமியோன் போல கூடி வந்து இருக்கிற நீயும் நானும் அந்த பிள்ளையை அபிஷேகத்திற்கு என்று நாம் ஒப்பு கொடுக்க, தேவ சன்னதிக்கு ஒப்பு கொடுக்க அங்க கூடி இருக்கிறோம் தான் இதனுடைய அர்த்தம். அதுக்கு தான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதர்கள் மிருக ஜீவனும் கற்பத்திலிருந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்த. ரொம்ப முக்கியமானது, அது என்னுடையது, அது என்னுடையது. இதுதான் தேவன் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற காரியம் அது தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு உரியது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதிக்கப்படக்கூடிய பிள்ளை இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுக்க. 5வது வசனம், ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானின் ஏத்தியர் எமோரியர் ஏவியர் எப்புசிர் எல்லாரும் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில். எந்த தேசத்துக்கு? தேவனை அறியாத, தேவனை புரியாத, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களிடத்தில் அந்நாட்களில் அந்த காலத்தில் அந்த காலத்தை அதான் தேவன் அந்த காசோ வரப்பண்ண காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனை செய்வாயாக. இந்த ஆராதனை தேவனை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஆராதனை. இந்த ஆராதனை செய்வாயாக. 5வது வசனம் 8ல குயிக்கா முடிச்சு, அந்நாளிலே நீ உன் புத்திரனை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல். உன் புத்திரனுக்கு போதிக்கணும், தர்மசாஸ்திரத்தை நியாயப்பிரமாணத்தை போதிக்கணும். இன்றைக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய ஜார்ஜ் அவருடைய மனைவியுடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பற்றி, அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி, பிறப்பு முதற்கொண்டு உயிர்த்தெழுந்த வல்லமை பற்றி மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யம் திரும்ப வரப்போகிறது என்ற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தை கிறிஸ்து இயேசுவின் ரட்சிப்பை குறித்து நீ போதிக்கப்படுவதற்காக இன்றைய தினம் ஜார்ஜ் அவர்களுக்கு மனைவிக்கு பிறந்த அந்த கற்பத்தின் பலனை அபிஷேகம் செய்து தேவனுக்கு என்று ஒப்பு கொடுப்பதற்காக. அதுதான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அந்நாளில் எந்நாளில் தேவனுடைய ராஜ்யம் வரக்கூடிய ராஜ்யத்துக்கு முன்பாக இருக்கிற இந்நாளில், அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக எப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று நீ சொல். அப்படி என்றால் உன் பிள்ளைகளை, உன் கர்ப்பத்தின் கனியை நீ சத்தியத்தில் வழி நடத்த வேண்டிய விதம், தர்மசாஸ்திரத்தை நியாய பிரமாணத்தை நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய விதம், சொல்லிக் கொடுத்து வழி நடத்த வேண்டிய விதம் உனக்கு தேவன் கற்பித்திருக்கிறார். அதை உன் பிள்ளைகளுக்கு கொடு என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அதுக்கும் பிற்பாடு 9வது வசனத்தில் வந்து சொல்லுகிறது தேவனுடைய வசனம். 9வது முடிச்சுக்கிறேன், கர்த்தரின் நியாய பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படி, ரொம்ப முக்கியம், கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு 9வது வசனத்தில் ஒன்று, இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும்.
ஒன்றே அடையாளம். அதுக்கு முன்னதாக சொல்லப்பட்டு இருக்கிறது தேவனுடைய வசனம். உன் கையிலே, உன் வாயில் இருக்கும்படி இது உன் கையிலே ஒரு அடையாளமும் உன் கண்களின் நடுவே நினைவூட்டுதலாகும். ரொம்ப முக்கியம். You have to remember to all the time. You should. The one is first you are the hand. Second thing is you are the eye. Third thing is you are in mouth. The fourth one is you have to remember. That is the reason. அதனால் தான் தேவன் சொன்னார், உன் கையிலும் இருக்கணும், உன் கண்களிலும் இருக்கணும், உன் வாயிலும் இருக்கணும். Not only that, so you will keep it your mind. தேவனுடைய வசனத்தை முடிச்சு சோ உனக்கு நினைவூட்டுதலாகவும் இருக்க கடவுது. பலத்த கையினால், தேவனுடைய வசனத்தை கேட்டார், இந்த பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில், வருஷந்தோறும், all the days 365, the whole year, ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசாரித்து வருவாயாக. இந்த நியமத்தை ஆசாரித்து வருவாயாக. தட் மீன்ஸ் என்ன? தேவனுடைய நிபந்தனையை, ஆண்டவருடைய வாக்கியத்தை நீ கை கொண்டு நடக்கணும், அதன் பிரகாரம் ஜீவிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் ரெவலேஷன் சொல்லுகிறது, ஃபர்ஸ்ட் அத்தியாயம் சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது. இதை படிக்கிறவனும், முதல்ல கேட்கிறவனும் படிக்கிறவனும் இதன் பிரகாரம் செய்யணும். ஆசாரிக்கணும். அதுதான் நடத்தை. அதுதான் நடத்தை. ஏதோ கேட்டோம் போயிட்டோம் என்று சொல்லல. இல்ல ஊழியக்காரன் சொன்னார் முடிஞ்சு போச்சு அல்ல, அல்லது தேவனுடைய ஊழியக்காரர் அபிஷேகம் பண்ணார் முடிந்தது அல்ல. You have to follow the God words. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கடைசி வரைக்கும் you have to follow on the end of the day. உன் பிள்ளைகளுக்கு நீ போதித்து சத்தியத்தை சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக இன்றைக்கு ஜார்ஜ் அவருடைய மனைவியுடைய பிள்ளைகளை அபிஷேகத்திற்கு அல்லது தேவனுக்கு ஒப்பு கொடுக்க அவர்கள் விருப்பப்பட்டிருக்கின்றார்கள். தேவன் பிள்ளைகளை எடுத்து உபயோகப்படுத்த தேவ வல்லமையில் தேவனுடைய கிருபையில் ஜெபிப்போம். தேவன் ஆசீர்வதிப்பதாக. தேவன் தாமே தம்முடைய வாக்கில் ஆசீர்வாதம் நடத்துவாராக. ஆமென்.